கொடுத்துருக்கோம். இப்போ என்னடாங்க, இப்போ 56 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர்னு இவர் சொல்றாரு. சத்யானந்தன் சொல்றது 65 லட்சம் பேருங்க. இந்த 65 லட்சம் பேரும் இப்போ மேல இருக்க 5 லட்சம் பேருக்கு பணம் வருது. இப்போ 1,26,000 ரூபான்னு காசு கொடுத்தது மொத்தம் வந்துங்க கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. அப்போ 17 லட்சம் 17,000 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. இப்போ 17,000 கோடி ரூபாய்க்கு என்ன கணக்கு? அதுக்கு 200 புதிய நிறுவனங்களை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் சப்ளிமெண்டரி கம்பெனிஸ். எல்லா பேரும் எங்கள்கிட்ட அட்ரஸும் இருக்கு. இந்த 200 நிறுவனங்கள்ல இருக்கிற காசை தான் இவங்க கொடுக்குறாங்க. அந்த மாத்திரைங்கிறது அது ஒரு வசிய மாத்திரைங்க. அது என்ன மாத்திரை, அதுல என்ன பொருள் கலந்துருக்கு? அந்த வசிய மாத்திரையை தயாரிக்கிறது திரு ரவி. இவர் கடலூர் மாவட்டத்தில் அந்த கம்பெனி வச்சிருக்காரு. பாண்டிச்சேரியில் இந்த நிறுவனம் இருக்கு. அவர் தான் கூட்டி கொண்டு போய் கவர்னர்கிட்ட போட்டோ எடுக்க வைக்கிறாரு. தமிழிசை கிட்ட அவர் தான் கூட்டி கொண்டு போய் திரு பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை சந்திக்க வச்சிருக்காங்க. இப்ப இவங்க பேக் எண்ட்ல யார் இருக்கிற? அரசியல் காரணங்கள் என்ன இருக்கு? இப்ப ஏற்கனவே V3 ஆன்லைன் மாதிரி 15 நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களை மூடி இருக்காங்க. 15 நிறுவனங்கள். அந்த V3 ஆன்லைன் டிவி மட்டும் 1000 கோடி சம்பாரிச்சிருக்காங்க. 1000 கோடி வந்தோன்னே அந்த கம்பெனி மூடிட்டாங்க. இப்ப இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிட்டாங்க. 17,000 கோடி ரூபாய் வசூல் ஆக்கியாச்சு. அவங்க சொல்ற கணக்குப்படி இந்த 17,000 கோடி ரூபாய் இப்ப அடிச்சுக்கிட்டு ஓடணும். அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் விடுங்க. அடிக்க போறது யாரு? விஜயராகவன். இப்ப மாட்ட போறது யாரு? சத்யானந்துங்க. இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. சட்டத்துல இடமே இல்ல சார். MLM நிறுவனம் நடத்துறதுக்கு ஒருத்தர் பணத்தை வாங்கி மாத்திரை கொடுக்குறேன்றார். அந்த மாத்திரைக்கு குறைஞ்சபட்சம் 5% GST கட்டியிருந்தாலும் 17,000 கோடி ரூபாய்க்கு எவ்வளவு GST கட்டியிருக்கணும்? அப்ப ரவி கட்டியிருக்காரா? கடலூர் ரவி. அவர் தான் இந்த மருந்து சப்ளை பண்றவர். வீராஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்துக்கும் இவர் தான் சப்ளை பண்ணாரு. இப்ப இருக்கிற V3 ஆர்ட்ஸுக்கும் இவர் தான் மருந்து சப்ளை பண்றாரு. அந்த மாத்திரைகளுடைய மதிப்பு என்ன? அதுக்கு சார் அவ்வளவுதான், முடிஞ்சுதுங்க. இனி கிடைக்காதுங்க. இப்போ விஜயராகவன் இதுவரைக்கும் 11 முறை மொரிஷியஸ் போயிருக்காருங்க. விஜயராகவன் 11 முறை மொரிஷியஸ் போயிருக்காரு. இதோட ஒரிஜினல் MD யாருங்க? விஜயராகவன். அவங்க தம்பி சிவசங்கர், அவங்க தங்கச்சி அக்கா குமாரி. இவங்க 3 பேர் தான் அதோடைய ஒரிஜினல் ஓனர்ஸுங்க. இந்த 3 பேர் தான் ஒரிஜினல் ஓனர்ஸ். திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த 3 பேர் தான் ஒரிஜினல் ஓனர். இப்ப 17 லட்சம் பேருக்கு தர்றாங்க சார். 1 லட்சம் வாங்கிக்கிட்டு மாசம் 12,000 தர்றாங்க சார். ஒரு சாதாரணமா நினைச்சுக்கோங்க. நமக்கு பேங்க் என்ன வட்டி தருது? பேங்க்ல நம்ம போட்டோம்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வெறும் 700 வாடி தர்றாங்க. என்னங்க? 5 வட்டி வாங்கினா கந்து வட்டி, 5 வட்டி வாங்கினா கந்து வட்டி. 1,26,000 வாங்கிட்டு மாசம் 12,000 கொடுக்குறீங்க. அது எந்த சட்டத்துல வரும்? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க?